ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "ஏன் இவ்வளோ அவசரமாக போகிற? என்ன விஷயம்? எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லாமல் ஏன் இவ்வளோ முடிவெடுக்கிற?" அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா, அப்பா 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், "இல்லைம்மா, உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. நான் எப்போதுமே ஒரு வாரத்துக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணுறேன்னு தான் எங்கள் மேனேஜர்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பேசுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியலம்மா." அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு இருக்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது. எனக்கு சில விஷயங்கள்ல கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு சில நேரத்தில நம்மளால யாரையுமே சமாளிக்க முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது நம்மளை அந்தந்த நிலைமையில கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இனிமேலாம் நம்மளுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும். நம்மளுக்கு எந்த இதுலேயுமே நம்ம எதுவும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இது பண்ணிடக்கூடாது. எதா இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம கடந்து போகிறதுக்கான இதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளுக்கு எதுக்கு அடுத்தது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோமோ அதை தான் சார்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தான் தேவையே தவிர, மற்றவங்க யாரும் நமக்கு சரியாக எல்லாமே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அதனால் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நம்ம யாரையும் இப்போ கோச்சிக்க முடியாது. இந்த விஷயத்தில் கோவப்படுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்மளால இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்னால் இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, ஆமாம், அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கரெக்டான ஒரு இதில் தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசித்து முடிவெடுத்துக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். சரி, பார்த்துக்கலாம். எது இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளுக்கு கரெக்டாக வருதா என்னங்கிறத நம்ம தான் யோசித்து இது பண்ணணுமே தவிர, அதையெல்லாம் மற்றவங்க சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது. கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு எல்லாமே புரியுது, புரியாமல் கிடையாது. இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம மறைக்கணும், மாற்றி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. மாற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இதில் இது கிடையாது. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மட்டும் நம்ம இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம், அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் இருந்தீங்கனாலே அதுவே எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். என்னால் இதுக்கு மேலே யாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அவங்களுக்கு முடிஞ்சால் அவங்க செய்ய போகிறாங்க. இல்லைன்னா அதெல்லாம் மாற்றிக்க போகிறாங்க. அவ்வளோதானே தவிர, அதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் குழப்பமா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளால இதையெல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னோடனே, அதுக்கான பக்குவங்கிறது நமக்கு இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன்.